92ஆம் பாடல். பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெறுவது. பெரிய பாடபத்துக்கள் 302. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெறுகுதே. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெறுகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீ சதுசியனை நேசிக்கலானே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீ சதுசியனை நேசிக்கலானே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீ சதுசியனை
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அதாவது இதுல முழுவதுமாக கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கறதை பற்றி பாடணும். ஆமென். அநேகர் பாட முடியல. அதாவது சில காரியம் அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னா மெல்லமாக பாடலாம், மியூசிக் இல்லாமல் பாடலாம். ஒரு வரி பாடுவோம், 5, 6வது பகுதி பாடுவோம் மியூசிக் இல்லாமல். என்னையும் ஏந்தனுக்குள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டேன். என்னையும் ஏந்தனுக்குள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டேன். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவர், நீரே சொந்தம் என்றென்றுமாய். ஆவி ஆத்மா சரீர பலியாய் படைத்திட்டேன், ஏற்றுக்கொள்வீர். மரண இருள் பல தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதா. மரண இருள் பல தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதால் மகிழ்வுடன் ஏகுவேன் அக்கரை யோர்தானில். நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். மகிழ்வுடன் ஏகுவேன் அக்கரை யோர்தானில். நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். என் இயேசுவே நானும் உடையவர், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவி ஆத்மா சரீர பலியாய் படைத்திட்டேன், ஏற்றுக்கொள்வீர். ஆவி ஆத்மா சரீர பலியாய் படைத்திட்டேன், ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஆமென். அதாவது ஒரு கிறிஸ்துவனுக்கு எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பலன் இருக்கும்னா, எந்த அளவுக்கு தன்னை முற்றிலுமா அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறானோ, எந்த அளவுக்கு பலிகளில் கர்த்தரை நம்புறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு பலன் இருக்கும். எலியாவுடைய பலியில அவர் பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்கன்னா, வெட்டிட்டு 400 பேர் அவர்களுடைய ஜனத்தை நம்பினாங்க. அவர்கள் வந்துட்டு அந்த நாங்கள் கூப்பிட்டா வந்துடுவார், இவ்வளோ பேர் இருக்கிறோம், இவ்வளோ மியூசிக் இருக்குது, இவ்வளோ இதில் என்னது தூபம் காட்டினாங்க, இவ்வளோ பண்ணால் அக்கினி இறங்குறேன்னு நினச்சாங்க. ஆனால் அப்படி இல்லை. எலியாவோட பலி எப்படி இருந்ததுன்னா, அவனை பலியை அவன் வந்து முதலாவது உடைந்த பலிபிடத்தை திரும்பவும் எடுத்து வச்சு அது மேலே பலியை செலுத்தது மாத்திரம் இல்லாமல் வெட்டி போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றுறான். அது மேலே சுற்றி தண்ணி ஊற்றுனா அது மேலேயும் தண்ணி ஊற்றுறான். அதை ஊற்றும் பொழுது எதுக்குன்னா, கர்த்தர் இதுக்கு பதில் கொடுக்கணும்னா கொடுப்பாரு அப்படின்ற முழுமையாக தன்னை வைக்கிறான். அதாவது தன்னுடைய அங்கீகாரத்திற்காக அவன் நிற்காம, இப்போ அக்கினி வரலன்னா என்ன நடக்கும், அவனுக்கு சான்ஸ் குறைக்கிறான். அவனுடைய கர்த்தர் சொன்னா வரட்டும், இல்லைன்னா இந்த இந்த போட்டியில் நான் தோற்று போயிடுறேன்
கரெக்ட்டுங்களா? கர்த்தர் கொடுத்தா வெற்றி எடுத்துக்கிறேன், இல்லைன்னா தோத்து போயிடுறேன்னு அந்த பாக்கத்தில் வச்சுட்டு அவன் வந்து போட்டியில் வந்து முழுமையாக ஒப்பு கொடுத்துட்றான். கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கட்டும்னு. அப்போ வந்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவனுக்கு பதில் கொடுக்குறாரு. இல்லையா? அப்போ கிறிஸ்துவங்களுக்கும் நம்ம வந்து நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சித்தம் இருந்தால், அதாவது அந்த யாக்கோபுல நீங்கள் படித்தீங்கன்னா கர்த்தர் சித்தம் இருந்தால் நாளைக்கு இதை போய் இதை செய்வோம், கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் செய்வோம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு போடுவோமே. அடுத்த பாடல் பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. 278 பெரிய பாடல்கள் புத்தகத்தில் 278 278. ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆசிரமாக மாற்றம் கருணை
அடுத்த பாடல் பாடலாம். 274 ஓயாமல் துதிப்போம். பெரிய பாடல் மட்டத்தில் 274 274 ஓயாமல் துதிப்போம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடுவோம் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா
ஆமென். கர்த்தர் துவங்கியதை அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இதுல ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்வார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய செயல் என்னன்னா துதித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கடைசி காலங்கள் வரும் பொழுது இன்றும் அதிகமாக கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்த பாடல் 243, நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம். 243 பெரிய பாடல் புத்தகத்திலே 243 நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடுவோம். அந்த பாடல் பாடுவோம். இந்த கடைசி காலங்களில் இல்லை, ஒவ்வொரு காலங்களிலும் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற ஜனங்களுக்கு உண்மையான பக்கபலம் என்னன்னா அவங்களோட சேர்க்கிற கூட்டம் தான். ஹல்லேலூயா. அதாவது உன் நண்பனை காமி நீ யாருன்னு சொல்லுவேன்ற வார்த்தையில எதுக்குன்னா நீங்க அவங்க யாரோட சேர்றோமோ அவங்கக்கிட்ட தான் நமக்கு ஆசீர்வாதமும் கிருபையும் வரும். ஹல்லேலூயா. அதான் வந்துட்டு இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுதும் இயேசு என்ன சொன்னார்னா அவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, எனக்கு இருந்த சோதனைகள்ல நீங்க என்னோட இருந்தீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு அவனுக்கு துணை உலகத்தில் வேணும். அதுவும் ஆவிக்குரிய பீப்பிள் அவர்களோட இருக்கணும் என்று கற்றுக்கிறோம். ஹல்லேலூயா. பாடல் பாடுவோம். நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம், நாதனை கொண்டாடி பாடுவோம். நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம், நாதனை கொண்டாடி பாடுவோம். நானிலத்தில் நம்மை சேமமோடு காத்த நாயகருக்கு ஸ்தோத்திரம்
சுத்த கூட்டம்
303வது பாடல், கடைசியான பாடல். சமூகத்தில் எழுந்து நின்று பாடுவோம் இந்த பாடலை. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. 303வது பாடல். நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி எல்லாரும் பாடணும். அல்லேலூயா. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம்
குறைவில்லாமல் தாருங்க அப்பா. குமாரனுக்கு தந்ததை போல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அப்பா மிகவும் அவசியமா இருக்கிறார் ஆண்டவரே. எங்களை வழி நடத்த காத்துக்கொள்ளும். தினந்தோறும் ஆண்டவரே ஆவியினாலே எங்களை நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.